ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அமேசானில் பை பண்ண இந்த சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட்டை நம்ம இன்வெர்ட்டரில் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா எம்சன் அப்படிங்கிற ஒரு மாடல். இது பார்த்திங்கன்னா 13 amps சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூனிட். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபா வரும். இது பார்த்திங்கன்னா 1 year வாரண்ட்டி. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள கரண்ட் பில் வந்து ஒரு 30% குறைக்கிறதுக்கு இந்த சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட் யூஸ் ஆகுது. இதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இன்வெர்ட்டர் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இருக்கணும். இப்போ இது வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய யூனிட்டு. இதே மாதிரி 24 வோல்ட் இன்வெர்ட்டர் இருந்துச்சுன்னா 24 வோல்ட் சிஸ்டம் நம்ம வாங்கிக்கலாம். இதுவுமே அமேசானில் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிராயிங் இதிலே கொடுத்துருக்காங்க. இது பேனலில் இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்புட் வந்து இந்த சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு போகும். அது மாதிரி பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இந்த சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு போகும். அதே மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் இன்வெர்ட்டர், நம்ம வீட்டில் உள்ள இன்வெர்ட்டரோட பவர் இன்புட்டை இந்த சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட்டோட பவர், இந்த பவரை வந்து நம்ம வீட்டோட மெயினில் கொடுக்கணும். இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் எல்லாமே நான் கொடுத்துட்டும் இன்னொரு டைம் காமிக்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க சோலார் பேனல் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அதை காமிக்க பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா ஒன்று 180 வாட்ஸ் பேனல் 12 வோல்ட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் பேனல். ரெண்டையுமே பேரலல் பண்ணி 12 வோல்ட்டு நம்ம கீழே எடுத்திருக்கேன் இன்வெர்ட்டர் சிஸ்டத்துக்கு, அதை காமிக்கிறேன். இந்த பேனலை பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம்பிங் கிளிப்பை வச்சு தான் 8 mm ஸ்க்ரூவை போட்டு முறுக்கி நிப்பாட்டியிருக்கேன். இந்த ஷீட்டு மேலே கம்ப்ளீட்டாக உட்காந்துருக்கு. இந்த பேனல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 வாட்ஸு 8000 ரூபா வரும். இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம சோலார் கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்வெர்ட்டர் தான் மைக்ரோடெக்கில் மெர்லின் அப்படிங்கிற மாடல். பேட்ரி பார்த்திங்கன்னா யூடிஎல் பேட்ரி 150 amps சோலார் தண்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பேட்டரியை பொறுத்தவரை யூடிஎல் நல்லா பேக்கப் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருந்து 2 ஒயர் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து சோலார் பேனலில் இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ். ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம மல்டிமீட்டரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நான் பாசிட்டிவில் ரெட் கலர் டேப் அடிச்சிருக்கேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேட்டரியோட டாப்பில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்னால் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, ப்ளஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கும். மைனஸ் பிளாக் கலரில் இருக்கும், பாசிட்டிவ் ரெட் கலர் ஒயர் இருக்கும். இப்போ இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்தாச்சு, சோலார் பேனலில் இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்தாச்சு. அதே மாதிரி இன்வெர்ட்டருக்கு இன்புட் கொடுக்கணும். சோலார் மேனேஜ்மெண்ட் இது நம்ம நார்மலாக இருக்குது. சோலார் பேனல் மாட்டுறதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருப்போம், இன்வெர்ட்டரோட இன்புட்டு டேரெக்டாக பவர் கொடுத்துருப்போம். இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் யூனிட் வரும்போது அந்த கண்ட்ரோல் யூனிட் இங்கே வரும். இந்த இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பேக் சைடு வரும். அது எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இது வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 900 வாட்ஸு. மிக்ஸி வர ஓட்டலாம். 900 வாட்ஸுங்கும்போது நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 4 ஃபேனு 4 லைட்டு எரியும். இது நம்ம மாட்டினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதில் தான் நம்ம அதில் வரக்கூடிய ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஃபஸ்ட்டு இப்படி லூஸ் பண்ணிவிட்டு ஒயரை உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிட்டா போதும், மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்குள்ளே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இன்புட்டு சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு போகக்கூடிய இன்புட்டு 230 வோல்ட்டு. ஃபஸ்ட்டு இது வந்து இன்வெர்ட்டர் கிடையாது, அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கும் மெயினை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைஸ் யூஸ் ஆகுது. இதோட சப்ளை நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. மேலே எது கொடுத்துருக்கணும் அதிலே உங்களுக்கு போட்டிருக்கும் பாருங்கள். பிவினா சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எண்டு பாசிட்டிவ் எண்டு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிவிட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு இன்புட்டை கொடுக்கணும். இந்த பவர் கேபிள் எங்கே உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்வெர்ட்டரோட பவர் கேபிள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கி, அதனால் வந்து இந்த சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட் வந்து மெயினில் இருந்து எடுக்காமல் டேரெக்டாக சோலார் சார்ஜிங் போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டு டேரெக்டாக நம்மளுக்கு மெயினாக அவுட் ஆகுது. இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், இந்த சோலார் கண்ட்ரோல் யூனிட்டை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆஃப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஆன் ஆயிரும். அதாவது மெயினில் இருந்து
இப்போ கரண்ட்டு போகலை, அதனால் மெயின்ஸில் இருந்தே டேரெக்டாக உங்களுக்கு இன்வெர்ட்டர் ரன் ஆகிட்ருக்கும். இப்போ இதை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம கரண்ட்டு போய் சோலார் இன்வெர்ட்டரில் ஓட்டுற ஃபங்க்ஷன் மெயினான ஆயிரும், இன்வெர்ட்டர் ஆகும். அதனால் கரண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு மேலே சோலார்லேருந்து கரண்ட் வந்துச்சு அப்படின்னா இது டைரெக்டாக பேட்டரியிலேருந்து கரண்ட் எடுக்காமல் சோலார்லேருந்து வர கரண்ட் மூலமாக நம்மளுடைய லோடை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இதோட ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த டிவைஸ் நம்மளுக்கு எனக்கு இந்த இடம் இருக்கிறதுனால இதில் ஃபிட் பண்ணிடுவேன். அப்படி இல்லாதவங்க இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 ஹோல் பண்ணி ஹோல்டபுள் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிவைஸ் மாட்டிட்டிங்கன்னா உங்கள் 2 months ரீடிங் எடுக்கும்போது உங்களுக்கு கரண்ட் பில் வந்து குறையிறது கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் யூனிட் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரியோட வாட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாகவே குறையும். காரணம் பார்த்திங்கன்னா இது காலையில் ஒரு 8 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரையே வெயிலோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே சார்ஜிங் கொஞ்சம் ஆகிட்டே தான் இருக்கிறதுனால பேட்ரி கொஞ்சம் வாட்டர் லெவல் குறையும். அதனால் வாட்டர் லெவல் வந்து கண்டிப்பாக 2 weeks ஒன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி ஃபில்லப் பண்ணிங்கன்னா பேட்டரியோட லைஃப் கூடும். அதே மாதிரி இந்த மாட்டக்கூடிய கிளிப்பு இடத்துல வந்து ஏதாட்டும் பொறிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வேஸ்லின் மாதிரி போட்டு டைட் பண்ணுறது நல்லது. மற்றபடி இது மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவையில்லை, அது பாட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த சோலார் கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு பழைய இதை நான் பிரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஒர்க் ஆகக்கூடிய டிரான்சிஸ்டர். இந்த யூனிட் பார்த்திங்கன்னா ரிலே யூனிட்டு. இந்த ரிலே யூனிட் தான் இந்த சோலார் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு மெயினை எடுக்காமல் டைரெக்டாக சோலார் கரண்டில் இன்வெர்ட்டர் லைனுக்கெலாம் சப்ளை கொடுக்க யூஸ் ஆகுது. எப்போ அந்த சோலார்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் குறையுதோ அப்போ டைரெக்டாக நம்ம வீட்டோட மெயின் லைனை ஆன் பண்ணி விட்ருவோம். இந்த ரிலேயோட யூஸ்னால தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு இபி பில் குறைக்கிறதுக்கு இந்த டிவைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சோலார் இன்வெர்ட்டருமே இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. அப்படி அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டிவைஸ் வாங்கி மாட்டினாலே நம்மளுக்கு ஹைப்ரிட் இன்வெர்ட்டருக்குள்ளே ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி அந்த மாதிரி யூசேஜ்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த யூனிட் செட் ஆகாது. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு போகிறது தான் நல்லது. அதாவது ஒரு கமர்ஷியல் லெவலில் நம்ம சோலார் பேனலை மேலே ஃபிட் பண்ணி நம்ம மெயின் லைன்லேருந்து எவ்வளோ யூனிட் கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் சோலார்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அதை மைனஸ் பண்ணி நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து கட்டக்கூடிய பில் வந்து மைனஸ் ஆகும். அது வந்து கொஞ்சம் ஏசிலாம் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி மெத்தடுக்கு போகிறது நல்லது. மேக்ஸிமம் இந்த 1 BHK நார்மல் ஒரு லைட்டு ஃபேனு டிவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடே யூஸ்ஃபுல். இதனால் நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு அப்படின்லாம் கிடையாது. இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி நம்ம இன்வெர்ட்டரை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு. அதே மாதிரி 1050 இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மிக்ஸி வரையுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.